விண்வெளியில் இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக பூமிக்கு திரும்புவார் எனவும், இந்தியா மற்றும் ஜப்பான் நாடுகள் இணைந்து சந்திரயான்-5 விண்கலம் அனுப்ப அனுமதி கிடைத்துள்ளதாகவும், ஆளில்லாத ரோபோட் வைத்து அனுப்ப திட்டமிட்டு உள்ளதாகவும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பிரபல மருத்துவர் ஜெயசேகரன் நூற்றாண்டு விழா நாகர்கோவில் அருகே அனந்தன் நகரில் நடந்தது. விழாவில் கலந்து கொண்ட ISRO தலைவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், விண்வெளியில் உள்ள சுனிதா வில்லியம்ஸை அழைத்து வர ராக்கெட் அனுப்பப்பட்டுள்ளது. அவர் பத்திரமாக பூமிக்கு திரும்புவார். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட 2 செயற்கைக்கோள்களை டாக்கிங் என்ற முறையில் செயற்கைக்கோள்களை ஒன்றாக சேர்த்து வெற்றிகரமாக தனித்தனியாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற வெற்றி பெற்ற நாடுகளில் இந்தியா 4வது நாடாகும். 9800 கிலோ எடை கொண்ட சந்திரயான்-4 செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தி நிலவில் தரையிறங்க செய்து அங்குள்ள கனிமங்களை சேகரித்து பூமிக்கு திரும்புவதற்கான தயார் நிலையில் உள்ளது. இந்தியா மற்றும் ஜப்பான் நாடுகள் இணைந்து சந்திரயான்-5 விண்கலம் அனுப்ப அனுமதி கிடைத்துள்ளதாகவும், எதிர்காலத்தில் நிலவிற்கு ஆளில்லா ரோபோட்டிக் ராக்கெட் இயக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. சிறிய ராக்கெட்கள் தயாரித்து அதன் மூலம் பல சாதனைகள் படைப்போம். முதல் விண்கலம் 1979இல் இந்தியாவின் முதல் விண்கலம் அப்துல் கலாம் தலைமையில் அனுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி மாதம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து 100வது விண்கலம் முறையாக விண்ணில் ராக்கெட்டை ஏவி சாதனை படைத்துள்ளோம். மகேந்திரகிரியில் அதிநவீன ராக்கெட்கள் தயாரிப்பு தொடர்பான ஆய்வுகள் நடக்கிறது. விண்வெளியில் உள்ள வெப்பநிலைகள் மற்றும் அதில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்கான அதிநவீன தொழில்நுட்பத்தில் நாசி ப்ரொடக்டிவ் சிஸ்டம் சிறந்த முறையில் வெற்றி கண்டுள்ளது. விண்ணில் உள்ள சுனிதா வில்லியம்ஸை அழைத்து வர ராக்கெட் அனுப்பப்பட்டுள்ளது. வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பி வருவார். செவ்வாய்க்கோளுக்கு மார்ஸ் ஆர்பிட் மிஷன் மூலம் அனுப்பப்பட்ட விண்கலம் 68 கோடி கிலோமீட்டர் தூரம் பயணித்து 294 நாட்கள் கழித்து அதில் உள்ள எந்திரங்கள் செயல்பட செய்தும் அது வெற்றிகரமாக செயல்பட தொடங்கியதை தொடர்ந்து உலகில் முதலில் பரிசோதனையில் வெற்றி கண்டது இந்தியாதான் என்ற பெருமை உள்ளது. வேறு எந்த நாட்டிற்கும் இந்த பெருமை கிடையாது. விண்வெளி சம்பந்தமாக அனைத்து நாடுகளும் மேற்கொள்ளும் திட்டங்களில் உள்ள வெற்றி தோல்விகளை, அதற்கான காரணங்களை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் நாம் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம் என்றார். ஜனவரி 16ஆம் தேதி நம்ம 2 செயற்கைக்கோள்கள் விண்ணில இருந்தது. 28,400 km/hல 2 செயற்கைக்கோள் சுற்றிட்டு இருந்த செயற்கைக்கோள்களை ஒன்னா சேர்த்து அதை சேர்க்கக்கூடிய ப்ராசஸ் எப்படின்னா டாக்கிங்னு சொல்லுவோம். ஒன்னா சேர்த்தோம். சேர்த்தது இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இந்த மாதம் இந்த நாள் இந்த 2 செயற்கைகளும் சக்சஸ் ஆகிட்டு அதே மாதிரி பிரிச்சிருக்கோம். இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் செய்து சக்சஸ் ஆனது உலகத்துல இந்தியா 4வது நாடு. வேற யாரும் ரொம்ப பேர் செய்யல. இது நிறைய இதுக்கு பயன்படும். இப்போ நம்ம சந்திரயான்-4 சேர்த்து இது அனுப்ப போறோம். அது பார்த்தீங்கன்னா 9200 கிலோகிராம் எடை உள்ள ஒரு செயற்கைக்கோளாகும். அதை ஒரே ராக்கெட்ல கொண்டு போக முடியாது. 2 ராக்கெட்ல கொண்டு போய் அதை இணைச்சி அதே மாதிரி நிலாவுக்கு கொண்டு போய் நிலாவில் பிரிச்சு ஒரு போர்ஷன் தர இறங்கி அங்கிருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வந்து அகைன் இணைச்சி திருப்பி அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய டைம் டாக்கிங் அன்டாக்கிங் நிறைய டைம் செய்யணும். அதுக்கு யூஸ் ஆகும். அது மாதிரி ஃபியூச்சர்ல ஆட்களை மூணு கொண்டு போகணும்னு வச்சுருக்கலாம். அங்கே கொண்டு போனாலும் நம்ம பெரிய ராக்கெட் செய்ய போறது இல்லை. ஒரு மாதிரி மீடியம் ராக்கெட் செய்துட்டு நம்பர் ஆஃப் 2 மாடியூலா கொண்டு போய் தான் இணைச்சி கொண்டு போக போறோம். அப்படிப்பட்டதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். இது ஒரு மேஜர் அச்சீவ்மெண்ட். அடுத்த அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்னைக்கு முக்கியமான ஒரு பிளாக்கிங் வந்திருக்கும். இதுக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி மக்களுக்கு ரொம்ப நன்மை செய்த டாக்டர் ஜெயசேகரன் அவங்களுடைய 100வது பர்த்டே செலிப்ரேஷனாக இங்க வந்திருக்கோம். இதே மாதிரி எங்களுக்கு ஒரு 100வது ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. இந்த முத ராக்கெட் அனுப்புனது 1979 லான்ச் வீக்கில் அனுப்பணும். அப்துல் கலாம் சார் அவர் தான் ப்ராஜெக்ட் டைரக்டர். இப்போ ஜனவரி 29வது இந்த 2025ல 100வது லான்ச் வெஹிக்கிள் ஸ்ரீஹரிகோட்டாயிலிருந்து அனுப்பணும். அனுப்பி அதில் ரொம்ப பயங்கர சக்சஸா அதை அனுப்பணும். அது ஒரு அடுத்த ஒரு அச்சீவ்மெண்ட். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஈவன் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமாட்டு மகேந்திரிலிருந்து ஒரு ஸ்டேஜ் எல்லாம் இந்த கிரையோஜெனிக் ஸ்டேஜ் ஃபிளாக் ஆஃப் பண்ணி அடுத்த ராக்கெட்டுக்குள்ள ஸ்டேஜை ஃபிளாக் ஆஃப் பண்ணியிருக்கோம். நேற்றைக்கு அதே மாதிரி மகேந்திர ஒரு பெரிய சாதனை நடந்தது. இந்த பொதுவாக இந்த கிரையோஜெனிக் ராக்கெட் என்ஜினை ஹை ஆல்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த விண்ணில உள்ள அந்த மாதிரி வெப்பநிலை அங்கே உள்ள
இந்த ப்ரெஷர் அதெல்லாம் சிமுலேட் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். பட் அது டெஸ்ட் பண்ணால் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் ஆகும். அதுக்கு ஒரு அதுக்கு ஆல்டர்னேட்டாட்டு ஒரு நியூ சிஸ்டம், நாசில் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் நம்மளே டெவலப் பண்ணி அதை வச்சு நேற்று 100 செகண்ட் ராக்கெட் ஃப்ளைட் இன்ஜினை சக்ஸஸ்ஃபுல்லாக இது பண்ணி அது ப்ரெஸ்லாம் வந்திருக்கும். அது அடுத்த ஒரு சாதனை. இப்படி நிறைய நடந்துகிட்டே இருக்கு. இப்போ 2 நாளைக்கு முன்னுக்கு சந்திரயான் 5க்கு சந்திரயான் 4க்கு முன்னுக்கு அப்ரூவல் வந்துட்டு சந்திரயான் 5 வந்து ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ப்ரோக்ராம், அதுக்குள்ள அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் ஆட்களை அனுப்புறதுக்கு ஆள் இல்லாம அன்க்ரூட் மிஷன் ஒரு வயாமித்ரா ஒரு ரொபாட்டை வச்சு அனுப்ப போறோம். இதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம் ஐஎஸ்ஆர்ஓல நடந்தது. ஒரு ப்ராப்ளம் இருக்காது. அவங்க சக்சஸா ரிட்டர்ன் இல்ல அதுக்கு வந்து நிறைய, ஏன்னா அது டெக்னாலஜி இல்ல அது நாங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ஒண்ணு சுனிதா வில்லியம் சக்சஸா திரும்பி வருவாங்க. ஏன்னா அவங்களும் இது வந்து ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்லையா, நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கும், எல்லாம் சால்வ் பண்ணி அவங்க சக்சஸா திரும்பி வருவாங்க. நாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், லேர்ன் ஃப்ரம் the setbacks of us as well as others. இவங்க ஸ்பேஸில் எங்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் படித்து நம்ம சக்ஸஸாக போகிறதுக்கு தான் இது பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். இந்த ரெட் பிளானட் இருக்கு இல்லையா, இந்த செவ்வாய் கோளுக்கு ஒரு மார்ஸ் ஆர்பிட் மிஷன் ஒன்று அனுப்பணும். அது பார்த்தீங்கன்னா 68 கோடி கிலோமீட்டருங்கிறது கொண்டு போய் 295 நாள் கழித்து ஒரு என்ஜினை 2வது ஆப்ரேட் பண்ணி அங்கே சக்ஸஸ் பண்ணணும். அந்த சக்ஸஸ் நடத்தியது இதுவரை உலகத்துல முதல் முறையா ஒரே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே சக்ஸஸ் கிடைச்சது இந்தியாவுக்கு தான், வேற எந்த நாட்டுக்கும் கிடைக்கல. அப்போ அந்த சக்ஸஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் மற்றவங்களுக்கு எல்லாம் என்னெல்லாம் செட்பேக் இருக்கோ அதெல்லாம் படித்து அந்த மாதிரி சக்ஸஸ் இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் இருந்தாலும் படிச்சுட்டே இருக்கும், படித்து நம்ம ப்ரோக்ராம் எல்லாமே சக்ஸஸாக கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ கரண்ட் அப்டேட் என்ன சார் அவங்க கொண்டு வரதுக்கான அப்டேட்? அவங்க கொண்டு வரதுக்கு அவங்க எல்லா முயற்சிகளும் திட்டமிட்டபடி நடந்துட்டு இருக்கு. ராக்கெட் அனுப்பிட்டாங்க, அவங்க கரெக்டாக சேஃபாக வருவாங்க.